வாங்க டிஃபன் சாப்பிட்லாமா? நம்ம செவ்வை அரிசி மாவை யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கோம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம அரைக்கிற மாவு எப்போவுமே டெய்லியும் ஃப்ரெஷ் பேட்ச் மாவு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மாவை டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் தான் இட்லியே செய்ய முடியும். அந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க நம்ம மாவு இருக்கும். இங்கே பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ப்ராசஸில் கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சா எப்படி இருக்குமோ அதோட அவுட்புட் தாங்க இது. நீங்கள் விலாங்குறிச்சி, சேரன் மாநகர், அதுக்கப்புறம் விநாயகபுரம், சரவணம்பட்டி இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம மாவு வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வருங்க அவுட்புட்டு. சுவை அரிசி இட்லி தோசை மாவு மறக்காமல் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கரெக்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரில் ரொம்ப க்ளீனாக ப்ராசஸ் பண்ணப்படுறது தாங்க நம்மளோட இட்லி தோசை மாவு. இங்கே பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி. பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸை பார்த்தாலே ஃபீல் பண்ண முடியுது. பட் அந்த டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டா தானே ஃபீல் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நம்ம இட்லி தோசை மாவு வாங்கி இட்லியும் சரி தோசையும் சரி சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம மூடே செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இட்லியோடு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்குங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.